நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. என்னடா இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு? சொல்லிட்டா வருது இதெல்லாம். சரி நீங்க கிளம்புங்க. கடை வேலையெல்லாம் கடையை நான் பாத்துக்கிறேன்னு நீங்க போயிட்டு வாங்க. அண்ணி அழாம போயிட்டு வாங்க நீ ப்ளீஸ். என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாங்க தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றது, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பாவம் யாரையும் ஒரு வார்த்தை கடுமையா கூட சொன்னதில்லை அந்த அம்மா. இதெல்லாம் நேரத்தோட போனோம். நீ போயிட்டு வந்துருங்க. கிளம்பு சார். சரோ அம்மாவையும் கூப்பிடு, வரதானா கூட்டிட்டு போலாம். அத்தை கிளம்புங்க, போயிட்டு வரலாம். இல்லம்மா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன அத்தை, இந்த நேரத்துல தானே எல்லாரும் போகணும். என்னம்மா பண்றது, எனக்கு தான் உடம்புக்கு முடியலையே. அந்த புண்ணியவதிக்கு வேலை வந்துருச்சு, போய் சேர்ந்துட்டா. எனக்கு எப்ப வேலை வரப்போதோ? ஏத்தே இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இருக்கிறது தானம்மா சொல்றேன். யார் தான் இந்த பூமியில சாஸ்வதம்? வேலை வந்தா போய் சேர வேண்டியதானே. சரி கிளம்பு. வேண்டாம்மா, குழந்தை என்கிட்ட இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. அம்மா நான் வேணா இவங்க கூட போயிட்டு வரட்டுமா? எதுக்குமா, நீ இப்படி இருக்கும்போது போக கூடாதுமா. அங்கெல்லாம் அவங்க போட்டோம். செல்வம் கடை பாத்துக்கடா. நான் பாத்துக்கிறேண்ணே. அண்ணே நான் வரலன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகக்கூடிய கொடுப்புன்னு எனக்கு இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. இதுல வாங்கிக்கோ. சம்பந்தி வீட்டுக்காரங்க வராங்க, போய் கூட்டுவாங்க போங்க. சம்பந்தி
அழாதீங்க. என்ன செய்யறது? நல்லவங்களுக்கு ஆட்டம் ஆயுசு கொடுக்கறது இல்லை. ஆறுதல் சொல்லி உங்களுக்கு சமாதானப்படுத்த முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வழியை நான் அனுபவிச்சுவேன் சம்பந்தி. அப்பா வயசானவர், அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். சின்ன பிள்ளை நம்ம மறந்துட்டு இருக்க கூடாது. முடியல சகல, என்னால முடியல. கொஞ்சம் கலக்க கட்டுங்கண்ணே, தூக்குறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் பாத்துக்கிறேன். அங்க ட்ரம் காலியா இருக்கு, தண்ணி எடுத்து ஊத்துப்பா. கோபி, ஒரு நிமிஷம். எங்க? அடவா. அங்க பாத்தியா? என்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? எதை பத்தி? ஊருக்கு போன் பண்ணப்போ போஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு தனம் சொன்னதா சொன்னல. இங்க என்ன நடக்குது? ஏமாமா, ஒரு ஆளுக்கு எவ்வளவுதான் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் இந்த மாதிரி துக்க காரியத்துக்கு வராம இருக்க முடியுமா? கோபி, நான் அதுக்காக சொல்ல வரல. உடம்புக்கு முடியாத செய்யற வேலையாது. அங்க பாரு, மாங்கன்னு தண்ணி எடுத்து குடங்குடமா ஊத்திட்டு இருக்கான். இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். உடம்புக்கு முடியல எப்படி வேலை பாக்குறான்? இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோபி, போஸ பத்தி அடிக்கடி போட்டு கொடுக்கறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ போன் பண்ணப்போ போஸுக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க வந்து எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமே தான் சொல்றேன். கண்ணு இருக்கு, பாத்துக்க. புத்தி இருக்கு, புரிஞ்சுக்க. சம்பந்தி, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற கடைசி காலத்தையும் நிம்மதி இல்லாம தான் கழிக்கிறவனுக்கு கடவுள் நினைச்சா போடுங்க. ஒரு தங்கமான மாமியார் இந்த கோலத்துல பார்க்க கூடாதுதான் என் பொண்ணு முதல்லயே போய் சேர்ந்துட்டோம் போல் இருக்கு. முதல்ல உங்க பொண்ணு, இப்போ இவன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு என்ன தெரியலையா? கொல்லி வைக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம். என்னடா குழப்பம்? அதி முடிய இருக்கணும். லீலா மாசமா இருக்கிறதுனால அதை செய்ய முடியாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, மீசையில கொஞ்சம் ரொம்ப, கிருதால கொஞ்சம் ரொம்ப எடுத்துட்டு காரியத்தை செய்வாங்க. போய் அவங்ககிட்ட சொல்லுப்போம். சரி மாமா, அப்ப நம்ம நீர்மால இருக்க செய்வோம். சரி.
சமந்தி சமந்தி சுதாரிச்சுங்க, மெதுவா உட்காருங்க வாங்க ரவி. அழாதீங்க அழாதீங்க, அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. என்ன பண்ற சமந்தி? இதெல்லாம் நம்ம கையில இருக்குது. மேல இருக்கிற ஆண்டவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் சம்பந்தி. சில பேரை முன்னால கூப்பிட்டுக்கிறான், சில பேரை பிற்பாடு கூப்பிடுறேன். இந்த வருஷம் தாங்க நம்மளை இம்சப்படுத்துது. சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள முன்னால கூப்பிட்டுறான், அவங்க கூடவே நமக்கு போயிடணும்னு தோணுது. போக முடியுதா? முடியலையே. நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிறீங்களான்னு தெரியல சம்பந்தி. சத்தியமான பேச்சு ஐயா, நீங்க கேட்கறது சத்தியமான பேச்சு. நாம எல்லாருமே அதான் செய்துட்டு இருக்கிறோம். மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிறோம். நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சாவுக்கு போய் துக்கம் விசாரிக்கிற சம்பிரதாயத்தை இதுக்காக தான் வச்சிருக்காங்கன்னு தோணுது. அடே, அவனுக்கு ஏற்பட்ட துக்கம் எப்ப வேணா உனக்கு ஏற்படலாம்டா. அந்த நேரத்துல உன்னை சமாதானப்படுத்திக்க முடியாம பைத்தியம் முடிச்ச அறிவ, அப்போ உனக்கு பக்குவம் வேணும்னா மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பழகிக்கங்கிறதுக்காக இதை ஏற்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. எல்லா துக்கத்தையும் வார்த்தையால சமாதானப்படுத்திடலாம் நினைச்ச சம்பந்தி. ஆனா எனக்கு வரும்போது முடியல சம்பந்தி. அமைதியா 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 சுதாரிச்சு சம்பந்தி. ஒண்ணுமே இல்ல சம்பந்தி, ஒண்ணுமே இல்ல சம்பந்தி. எல்லாமே வெறுமையா போச்சையா. எல்லாமே வெறுமையா போச்சு சம்பந்தி. இது என்ன சாதாரண வெறுமையா? அந்த மகராசி எத்தனை வருஷம் ஆனந்தமா உங்களோட கொடுத்து நடத்திருக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா வெறிச்சோடு தான் இருக்கு. என்ன செய்ய முடியும் சாமி? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல மனுஷன் ஜெயிச்சிட்டான்னா ரெண்டு பெரிய சமாச்சாரம். ஒண்ணு வாழறது, இன்னொன்னு சாவறது. எங்க எப்போ எப்படி சாவணும் நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஆனா எங்க எப்போ எப்படி வாழலாம் இதை நாம தீர்மானிக்க முடியும். அதை மட்டும் தான் யோசிக்கணும். இனி அதை மட்டும் தான் யோசிக்கணும். இந்த மட்டும் அந்த மகராசிய அல்பாயுசுல கொண்டு போகாம இப்படி மங்களகரமா கொண்டு போகணும்ல, அதை நினைச்சு திருப்தி படுங்க. யோசிச்சு பாருங்க, இது யாரும் கிடைக்க என்ன அழகா 60 எல்லாம் பண்ணப்பற இப்படி போயிருக்கிறாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாருங்க, அந்த அம்மா இருந்திருந்தான்னா என்ன ஆசைப்பட்டிருப்பாங்க? நீங்க எல்லாரும் சிரிச்சு எப்போ சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த அம்மாவோட விருப்பப்படி உங்க குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்க அழப்படாது, நீங்க அழவே படாது. தைரியமா இருக்கணும். நீங்க தெம்பா இருந்தாதான் அவங்க தெம்பா இருப்பாங்க. சுதாரிச்சுட்டீங்களா? சுதாரிச்சுக்குங்க, சுதாரிச்சுக்குங்க. சரியா போயிடும், சரியா போயிடும். மாமா தண்ணி குடிங்க, குடிங்க, குடிங்க. மெல்ல மெல்ல மெல்ல. சரியா போயிடும், சரியா போயிடும். அவ்வளவுதான். சம்பந்தி, பவானி அதுக்கு முக்கியமான ஒரு பரீட்சை இருந்துச்சு, அதனால ஊர்லயே தங்கிருச்சு. ஐயோ, வயசு பொண்ண ஊர்ல தனியாவா விட்டுட்டு வந்தீங்க சம்பந்தி. நீங்க ஏன் இப்போ அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு? அத்தை அம்மா இருப்பாங்க, பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. வேண்டாம் சம்பந்தி, நீங்க கிளம்புங்க. வேணாம் ஐயா, இந்த நேரத்துல உங்களை தனியா விட்டு எப்படி? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, பாத்துக்குவாங்க. வேணாம் சம்பந்தி, வந்தீங்க, உங்களால என்ன செய்ய முடியுமோ சீர்சனத்தையோட நல்லா செஞ்சீங்க. இனிமே என்ன இருக்கு? பாவம் வயசு பொண்ணுங்க ராத்திரில தனியா இருக்க வேணாம். நீங்க கிளம்புங்க. தைரியமா இருப்பீங்களா? மனசு ஒடிஞ்சு போயிடாதீங்க. ஆண்டவர் இருக்கிறான், ஆண்டவர் இருக்கிறான்.
தைரியமா இரு. அழாத அழாத. தைரியமா இரு, தைரியமா இரு. எனக்கு புரியுது உன் வருத்தம். பிறந்ததுல வந்து பெத்த தாய் இல்லாம வளர்ந்துருக்குற. வந்த இடத்துல ஒரு தாயை கண்டு அதையும் தக்க வச்சு கொடுத்து வைக்கல. என்ன பண்றது? அவர் பாரு இவ்வளவு நொறுக்கி போயிருக்கிறார். வயசானவர் இல்லையா? நீ சுதாரிச்சுக்கிட்டு அவரை சமாதானப்படுத்து. ஊர்ல பாவம் பவானி தனியா இருக்குது. தனம் போஸ் இருப்பாங்க. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.